இயல் 5 வாழ்த்து ஆசார கோவை. எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். நன்றியறிதல் பொறைவுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஆசார கோவையில் கூறப்படும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை? 8. திரிகடுகம் 3 பொருள்களை உடையது. நான்மணிக்கடிகை 4, சிறுபஞ்ச மூலம் 5, ஏலாதி 6. ஆசார கோவையில் 8 நல்லொழுக்கங்களை பற்றி சொல்கிறாங்க. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார கோவை 15 கீழ்கணக்கு நூல். இது 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். கவிதை பேழை கண்மணியே கண்ணுறங்கு. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் டேஸ் முக்கிய இடத்தை பெறுகிறது. பாடல்கள் சேரநாடு முத்தேன், கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன். சோழநாடு முக்கணி, மா பலா வாழை. பாண்டிய நாடு முத்தமிழ். இயல் இசை நாடகம். வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாலாட்டு. தாலாட்டு தாள் கூட்டல் ஆட்டு. தாள் என்றால் நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. சொல்லும் பொருளும் நந்தவனம், பூஞ்சோலை. பார், உலகம். பண், இசை. இழைத்து, செய்து. நன்றியறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு, பிறர்க்கு உதவி செய்தல். நட்டல். நட்பு கொள்ளுதல். உரைநடை தமிழர் பெருவிழா. இயற்கையை கடவுளாக வணங்குதல் டேஸ் மரபு. தமிழர் மரபு. பொங்கல் விழா டேஸ் என்றும் போற்றப்படுகிறது. தமிழர் திருநாள், அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர். உழவர்கள் டேஸ் திங்களில் விதைத்து டேஸ் திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர். பொங்கல் திருநாள் டேஸ் நாள் முதல் டேஸ் நாள் வரை கொண்டாடப்படுகிறது. 2 நாள் முதல் 4 நாட்கள் வரை. கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக டேஸ் திருநாள் கொண்டாடப்படுகிறது. உழவர் திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் டேஸ் பண்டிகையின் ஆன்றோர் மொழி. போகி பண்டிகை. போகி திருநாள் எந்த மாதத்தின் இறுதி நாள்? மார்கழி. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். டேஸ் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாள். டேஸ் நாள் திருவள்ளுவர் தினம். தை 2ஆம் நாள். மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம். மஞ்சு விரட்டு இதன் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, எரு தழுவுதல். மஞ்சு விரட்டு எந்நாளில் நடைபெறுகிறது? மாட்டுப் பொங்கல் நாள் அல்லது அதற்கு அடுத்த நாள். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பொங்கல் விழா. அறுவடை திருவிழா மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படக்கூடிய மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. லோரி என்ற பெயரில் பஞ்சாபில் கொண்டாடப்படுகிறது. உத்தராயன் என்ற பெயரில் குஜராத், ராஜஸ்தானில் கொண்டாடப்படுகிறது. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர்? அறுவடை செய்வர். விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம். தமிழர்கள் டேஸ் டேஸ் கலைகளில் சிறந்திருந்தனர். சிற்பம், ஓவியம். பல்லவ அரசன் நரசிம்மவர்மனின் வேறு பெயர் மாமல்லன், மற்போரில் சிறந்தவன். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் டேஸ் வடிவில் உள்ளது. ரதம் தேர் வடிவில் உள்ளது. இதனை ரதக்கோவில் என்பர். 5 ரதங்கள் உள்ளதால் டேஸ் என்று பெயர். பஞ்சபாண்டவர் ரதம். மாமல்லன் டேஸ் நூற்றாண்டைச் சார்ந்தவன்? 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிகுகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து. கலங்கரை விளக்கம். மாமல்லனின் தந்தை பெயர் மகேந்திரவர்ம பல்லவர். மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? 4 தலைமுறைகள். அர்ஜுனன் தபசு பாறையில் டேஸ் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள். இவை புடைப்புச் சிற்பங்களாகும். 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இங்கு உள்ளன. சிற்ப கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசு என பெயர் வர காரணம் அர்ஜுனன் தவம் செய்யும் சிற்பம் உள்ளதால். உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் மான்,
புலி, சிங்கம், அன்னப்பறவை, குரங்குகள், உடும்பு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம். மாமல்லபுரம். சிற்பக்கலைகளின் வகைகள் 4. அவை குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இவை 4ம் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தின் வேறு பெயர் மகாபலிபுரம். இலக்கணம். மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் டேஸ் எனப்படும். மயங்கொலிகள் எனப்படும். ந ந ந, ல ழ ல, ர ர ஆகிய 8ம் மயங்கொலிகளாகும். மயங்கொலிகளான ந ந ந பிறக்கும் இடங்கள் ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் ஏற்படுகிறது. ந நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. ட ந் தன்னகரம், இத் இந்த் தன்னகரம், இர் இன் ரன்னகரம் என்று குறிப்பிடுவர். ல ல ழ பிறக்கும் இடங்கள் ல நாவின் ஓரங்கள் தடித்து நா மேல் பற்களின் அடியை தொடுவதால். ழ நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. ழ நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து மேலன்னத்தை வருடுவதால். தமிழுக்கே சிறப்பானது ழகரம். எனவே இதனை சிறப்பு ரகரம் என்பர். சொல்லும் பொருளும். விலை பொருளின் மதிப்பு. விலை. உண்டாக்குதல். விழை. விரும்பு. வானம். வெடி. வானம். ஆகாயம். பனி. வேலை. பனி. குளிர்ச்சி. ஏரி. குளம். கூரை. வீட்டின் கூரை. கூரை. புடவை. திருக்குறள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. நிலையான செல்வம் எது? ஊக்கம். உள்ளம் உடைமை. உடைமை பொருளுடைமை. நில்லாது நீங்கிவிடும். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேசமாட்டார். பயன் தராத சொற்களை பேசமாட்டார். நன்மை எது என ஆராயும் அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். ஊக்கமது கைவிடேல். எழுதியவர் ஔவையார். நூல் ஆத்திச்சூடி. இதற்கு இணையான திருக்குறள் உள்ளம் உடைமை. உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும்.